வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு தியேட்டர் அசோசியேஷனுடைய பிரசிடென்ட்டான திருப்பூர் சுப்பிரமணியம் அவர் வந்து ரீசெண்டாக ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. எல்லாரும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அவர் கொடுத்த பேட்டியாக இருக்கட்டும், அதே மாதிரி தமிழ்நாடு ஆக்டிவ் ப்ரொடியூசர் அசோசியேஷன் அவங்க வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கட்டும், ஒட்டுமொத்தமாக இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத ஒவ்வொன்றா நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தியேட்டருக்குள்ளே பப்ளிக் ரிவ்யூஸ் வந்து எடுக்க விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா படம் பார்த்துட்டு வெளியில் வர ஆடியன்ஸ் வந்து படத்தை பற்றி ஃபுல்லாக நெகட்டிவாக சொல்லி அந்த படத்தை வந்து காலி பண்ணிடுறாங்க. ஃபஸ்ட்டு ஷோலேயே வந்து படம் படுத்துருது, எங்கள் பிஸ்னஸ் வந்து பயங்கரமாக அடி வாங்குது. ஸோ தியேட்டருக்குள்ளே இனிமேல் யூடியூபர்ஸை வந்து பப்ளிக் ரிவ்யூலாம் எடுக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் சொன்னால் பரவாயில்ல, அது கூட என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தியேட்டருக்குள்ளேயும் விடக்கூடாது, தியேட்டருக்கு பக்கத்தில் வெளியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கேமரா மைக்கெல்லாம் வச்சுட்டு வெளியில் வர ஆடியன்ஸ் கிட்ட ரிவ்யூலாம் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தியேட்டருக்குள்ளே பப்ளிக் ரிவ்யூ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுல ரைட்ஸ் இருக்குது. ஆனால் தியேட்டருக்கு வெளியிலையும் நீங்கள் வந்து விமர்சனம் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுல எந்த ஒரு ரைட்ஸும் கிடையாது. ஏன்னா தியேட்டருக்கு வெளியில் அப்படிங்கிறது பப்ளிக் ப்ராப்பர்ட்டி. அங்கே யார் வேணாலும் நிற்கலாம், விமர்சனம் கேட்கலாம், என்ன வேணாலுமே பண்ணலாம். ஸோ தியேட்டருக்குள்ளே மட்டும்தான் உங்களுடைய கண்ட்ரோலாக வந்து இருக்க முடியும். ஆனால் அதை தாண்டியுமே இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து இவங்க விட்டுருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் படம் பார்த்துட்டு வெளியில் வர ஆடியன்ஸ் எல்லாருமே நாங்கள் ரிவ்யூ கொடுத்துட்டு தான் மறுவேளை பார்ப்போம், அப்புறமா தான் வீட்டுக்கே கிளம்பி போவோம்லாம் இங்கே யாரும் நிற்கல. ஒரு சில பேர் அவங்களுடைய ப்ரொமோஷனுக்காக அதை பண்ணலாம். பட் ஜென்ரல் ஆடியன்ஸாக நான் சொல்கிறேன், வெளியில் வரவங்க கிட்ட இவங்க கேட்குறாங்க, அவங்களுடைய ஒப்பீனியனை வந்து அவங்க சொல்கிறாங்க, அவ்வளோதான். அதே மாதிரி ஆடியன்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா எல்லாருமே வந்து ஒரே கேட்டகரி கிடையாது. ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக பேசிட்டு போயிடுவாங்க, படம் நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. சில பேர் வந்து பயங்கர ஹைப்பராக வந்து பேசுவாங்க. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா கெட்ட வார்த்தைகள் யூஸ் பண்ணுவாங்க, அசிங்கமாக வந்து பேசுவாங்க, படம் பிடிக்கலன்னா கழுவி ஊற்றிட்டு போவாங்க. சில பேர் வந்து பைத்தியக்காரத்தனமாக லூஸ் மாதிரிலாம் வந்து கத்திக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி பல கேட்டகரியான ஆடியன்ஸ் அப்படிங்கிறது இருக்காங்க. ஸோ அவங்கள நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் இப்போ இந்த மாதிரி பப்ளிக் ரிவ்யூ எடுத்து போடுற சேனல்ஸ் இவங்க சைடில் இருக்கிற ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சில பேர் வந்து அசிங்கமான வார்த்தைகள் யூஸ் பண்ணி பேசுகிறாங்க அப்படின்னா அதை அப்படியே கட் பண்ணாமல் இவங்க போட்டுறாங்க. அது இவங்க பண்ணக்கூடிய ஒரு தப்பு தான். எனக்கு தெரிஞ்சு ஒன்று அந்த போர்ஷன் கட் பண்ணி இவங்க போடலாம், அப்படி இல்லைனா வந்து அட்லீஸ்ட் அந்த வார்த்தைகளை பீப் பண்ணியாவது இவங்க உள்ளே சேர்க்கலாம். பட் அதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் அப்படியே ரா ஃபுட்டேஜை உள்ளே போட்டுறாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை இந்த மாதிரி பப்ளிக் ரிவ்யூஸ் போடக்கூடிய சேனல் வந்து சரி பண்ணிக்கிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். அடுத்த பாயிண்ட்டாக திருப்பூர் சுப்பிரமணியம் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, இந்தியா ஃபுல்லாக எஃப்டிஎஃப்எஸை வந்து ஒரே டைமில் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா அப்படி ஸ்டார்ட் பண்ணாததுனால அதுவுமே எங்கள் பிஸ்னஸை பாதிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எஃப்டிஎஃப்எஸ் அப்படிங்கிறது இப்போ வரைக்குமே காலையில் 9 மணி தான். ஆனால் மற்ற ஸ்டேட்ஸ் கேரளா, ஆந்திரா, கர்நாடகாலாம் வந்து பார்த்தீங்கன்னா 4 மணிக்கே வந்து காலையில் ஷோ ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ 4 மணிக்கு ஷோ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 7 மணிக்கெலாம் ஷோ முடிஞ்சு வெளியில் வந்துருவாங்க, பப்ளிக் ரிவ்யூ ஸ்டார்ட் ஆகிடும். இன்ஸ்டாகிராம், ட்விட்டர்னு சொல்லி எல்லாத்துலேயுமே ரிவ்யூஸ் உடனே போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 8-8:30க்குள்ளே ரிவ்யூஸ் எல்லாருமே போட்டு முடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா தான் இங்கே தமிழ்நாட்டில் நம்ம எஃப்டிஎஃப்எஸ்ஸே உள்ளே போவோம். இப்போ ஒரு படம் நல்லா இருக்குது அப்படின்னு ரிப்போர்ட் வந்துருச்சுன்னா அதுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ரிப்போர்ட்ஸ் வந்துடும். அதை பார்க்குற ஆடியன்ஸ் இங்கே இருக்கிறவங்களுமே வந்து படம் பார்க்கணுங்கிற ஒரு எண்ணம் வந்து புக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இங்கே புக்கிங்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக ஃபில் ஆக ஆரம்பிச்சிடும். ஒருவேளை படத்துக்கு நெகட்டிவ் ரிப்போர்ட் காலையிலே வந்துருச்சு அப்படின்னா படம் பார்க்கலான்னு இருந்தவங்க கூட கொஞ்சம் யோசிப்பாங்க, டக்குன்னு டிக்கெட் புக் பண்ண மாட்டாங்க, புக்கிங்ஸ் வந்து கொஞ்சம் அடி வாங்கும். இதனால தான் திருப்பூர் சுப்பிரமணியம் வந்து எஃப்டிஎஃப்எஸ் ஒரே டைமில் ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அவர் சொல்கிற டைம் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 9 மணிக்கு தான் இந்தியா ஃபுல்லாக எஃப்டிஎஃப்எஸ் ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஏன்னா தமிழ்நாட்டில் மட்டும்தான் எஃப்டிஎஃப்எஸ் 9 மணி, மற்ற ஸ்டேட்ஸில் ப்ராப்பராக காலையில் 4 மணி ஷோ போயிட்டு தான் இருக்குது. இங்கேயுமே போயிட்டு இருந்தது. வாரிசு துணிவுக்கு அப்புறமா அந்த பிரச்சனை ஆனதுக்கு அப்புறமா தான் பார்த்தீங்கன்னா இனிமேல் early மார்னிங் ஷோஸ் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி எஃப்டிஎஃப்எஸ் 9 மணியாக மாறிச்சு. ஸோ வேணா தமிழ்நாட்டில் மறுபடியும் கவர்மெண்ட்டை ரிக்வஸ்ட் பண்ணி 4 மணி ஷோ கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அதுக்கான பர்மிஷனும் இவங்க கேட்டிருக்காங்க. ஆனால் இப்போ வரைக்கும் பர்மிஷன் கொடுக்கப்படலை. இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ஒப்பீனியனுமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா இடத்துலையுமே எஃப்டிஎஃப்எஸ் ஒரே டைமில் ஸ்டார்ட் ஆகிறது அப்படிங்கிறது கரெக்டாக தான் இருக்கும். அது ஒரு பக்கம் தியேட்டருடைய பிஸ்னஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இன்னொரு பக்கம் ஆஸ் ஆடியன்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா நாம் இங்கே படம் பார்க்கறதுக்குள்ள படத்தோடைய எல்லா ஸ்பாய்லரும் நம்ம கண் முன்னாடி வந்துடுது. ஸோ எல்லாருக்கிட்டையுமே இப்போ ஃபோன் இருக்குது, எல்லாருக்கிட்டையுமே சோஷியல் மீடியா இருக்குது. ஸோ அதனால் அதர் ஸ்டேட்ஸில் சீக்கிரமாக படம் ஆரம்பிக்கிறதுனால அங்கே பார்க்குற ஆடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா படத்தோடைய ஓப்பனிங் சீன், இன்டர்வல் பிளாக், மேஜர் ட்விஸ்ட்டு, சாங்கு, ஃபைட்டுன்னு சொல்லி எல்லாத்தையுமே எடுத்து சோஷியல் மீடியாவில் வீடியோஸாக போஸ்ட் பண்ணிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ரிவ்யூ, செகண்ட் ஆஃப் ரிவ்யூ அப்படின்னு சொல்லி போஸ்ட்டாகவும் எழுதி போட்டுறாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தமிழ்நாட்டில் கொஞ்சம் சீக்கிரமே பெரிய படங்களுக்கு எஃப்டிஎஃப்எஸ் ஸ்டார்ட் ஆனால் நல்லா தான் இருக்கும். அது வந்து கரெக்டாக 4 மணிக்கு தான் ஆரம்பிக்கணுங்கிற அவசியமும் கிடையாது. 6 மணி ஷோ கொடுத்தா கூட ஓகே தான். அடுத்த பாயிண்ட்டாக இவங்க சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விமர்சனம். இப்போல்லாம் ரிவ்யூஸ் வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக வந்துடுது, இதுவுமே எங்கள் பிஸ்னஸை வந்து பாதிக்குது. அதாவது படம் பார்த்துட்டு வர ஆடியன்ஸ் எல்லாருமே படத்தில் இருக்கக்கூடிய குறைகளை மட்டுமே சொல்லி அந்த படத்தை காலி பண்ணிடுறாங்க. பாசிட்டிவ்ஸ் எதையுமே வந்து சொல்லவே மாட்றாங்க.
படம் பார்த்துட்டு பப்ளிக் ரிவ்யூ கொடுக்குற ஆடியன்ஸாக இருக்கட்டும், யூடியூப்பில் ரிவ்யூ பண்ணுறவங்களா இருக்கட்டும், எல்லாருமே இதே தான் வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிவ்யூஸ் எல்லாம் வந்து உடனே இவ்வளோ ஃபாஸ்ட்டெல்லாம் வரக்கூடாது. நாங்கள் போட்ட முதல் எடுக்கிற வரைக்குமாவது வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் சொல்லுங்கிற மாதிரி தான் அவங்களுடைய பேச்சு வந்து இருக்குது. அடுத்த பாயிண்ட்டாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படம் பார்த்துட்டு வர ஆடியன்ஸ் எல்லாருக்குமே படத்தை விமர்சனம் பண்ணுறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள், நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லுங்கள். ஆனால் அதை தாண்டி படத்தில் நடிச்சிருக்கிற ஆக்டர்ஸ், ஒர்க் பண்ணியிருக்கிற டெக்னீஷியன்ஸ், இவங்களுடைய பர்சனல் லைஃப்குள்ளே போயிட்டு தனிநபர் தாக்குதல் பண்ணுறது, இப்படிலாம் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு படத்தோடைய ரிவ்யூவை உடனே போஸ்ட் பண்ணக்கூடாது, கொஞ்ச நாள் கேப்க்கு அப்புறம் தான் நீங்கள் ரிவ்யூவே கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறதுல எந்த ஒரு யூஸும் கிடையாது, அதுக்கு வாய்ப்பும் கிடையாது. ஏன்னா முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளர்கள் அவங்க தான் வந்து விமர்சனம் எழுதிட்டு இருந்தாங்க. அவங்களுடைய விமர்சனமும் லேட்டாக தான் வரும். ஆனால் இப்போ வந்து எல்லாருமே வந்து விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ரிவ்யூவர்ஸ் அப்படின்னு தனியாலாம் கிடையாது. ரிவ்யூ பண்ணுற எல்லாருமே யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் தான். ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு ஃபார்மேட்டில் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்மள மாதிரி சில பேர் வந்து யூடியூப்பில் ரிவ்யூ பண்ணுறாங்க, சில பேர் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டரில் வந்து போஸ்ட்டாக போட்டு ரிவ்யூ பண்ணுறாங்க, சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா படம் பார்த்துட்டு வெளியில் வந்து பப்ளிக் ரிவ்யூ கேட்குறவங்க கிட்ட அவங்களுடைய ரிவ்யூவை சொல்கிறாங்க. இந்த மாதிரி ரிவ்யூவை வந்து நீங்கள் இத்தனை நாளுக்கு அப்புறம் தான் கொடுக்கணும், இதை நீங்கள் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதுல வந்து எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதெல்லாம் ஸ்டாப்பே பண்ண முடியாது. மேபி நீங்கள் தேட்டருக்குள்ளே கேமரா மைக்கை உள்ளே விடாமல் இருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி வெவ்வேறு விதமாக ரிவ்யூஸ் அப்படிங்கிறது ஃபாஸ்ட்டாக ஒரு ஷோ முடிஞ்ச உடனே வெளியில் வர ஆரம்பிச்சிரும். சரி, இவங்க எதனால உடனே ரிவ்யூ போடாதீங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இதுக்கு முன்னாடியே ஒரு நியூஸ் வந்துச்சு. ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு 3 நாளைக்கு விமர்சனம் யாருமே போடக்கூடாது அப்படிங்கிற ஒரு சட்டத்தெல்லாம் கொண்டு வரணும்லாம் வந்து பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்துச்சு. அதுக்கெல்லாம் வந்து வாய்ப்பே கிடையாது. அப்போ இவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு படம் நல்லா இருந்தாலும் சரி, சுமாராக இருந்தாலும் சரி, நல்லாவே இல்லைனாலும் சரி, கிரிஞ்சாக இருந்தாலும் சரி, மட்ட ரகமாக இருந்தாலும் சரி, அந்த படத்தை எப்படியாவது ஃபஸ்ட்டு 3 நாளைக்கு நல்லா கல்லா கட்டிடணும், அதுக்கப்புறம் என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் இவங்களுடைய பேச்சு இருக்குது. அதனால தான் உடனே ரிவ்யூ பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கான காரணமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு பின்னாடி இவ்வளோ பேருடைய உழைப்பு இருக்குது, எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிருக்காங்க, கோடி கணக்கில் பணத்தை வந்து இறைச்சிருக்காங்க, இந்த மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் யோசிச்சு பாருங்க அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க. இது எல்லாமே கரெக்ட் தான், இது எல்லாருக்கும் புரியுது. ஆனால் அவங்க யாருக்காக கஷ்டப்படுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்காக தான் கஷ்டப்படுறாங்க. அவங்களுடைய வளர்ச்சிக்காக கஷ்டப்படுறாங்க, அவங்களுடைய படத்துக்காக கஷ்டப்படுறாங்க, அவங்களுடைய பிஸ்னஸை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகணுங்கிறதுக்காக கஷ்டப்படுறாங்க. மற்றபடி பொது நலமாக மக்களுக்காகவோ மக்கள் நலனுக்காகவோ இங்கே யாரும் கஷ்டப்படுறது கிடையாது. எப்படி படம் எடுக்கிறவங்க கஷ்டப்படுறாங்களோ அதே மாதிரி படம் பார்க்குறவங்களும் ஒவ்வொருத்தவங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கஷ்டம் இருக்குது. கஷ்டப்பட்டு தான் சம்பாரித்து அந்த காசை எடுத்துகிட்டு வந்து தான் படம் பார்க்க வராங்க. ஸோ காசு கொடுத்து படம் பார்க்குற ஆடியன்ஸ்க்கு அந்த படத்தை கிரிட்டிசைஸ் பண்ணுற எல்லா உரிமையும் அவங்களுக்கு இருக்குது. அவங்க படம் நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, நல்லா இல்லைனா நல்லா இல்லைன்னு தான் சொல்லுவாங்க, மட்டமாக இருக்குன்னா மட்டமாக இருக்குன்னு சொல்லுவாங்க, கிரிஞ்சாக இருக்குன்னா கிரிஞ்சாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த படம் அவங்கள பயங்கரமாக இரிட்டேட் பண்ணிச்சுன்னா அவங்க கோவப்பட்டு தான் வந்து திட்டுவாங்க, இல்லைனா இன்னொரு பக்கம் ட்ரால் பண்ணி கலாய்ச்சி தள்ளுவாங்க. இது எல்லாத்துக்குமே உரிமை இருக்குது. ஆனால் ஒரு சில எக்ஸப்ஷன்ஸ், கோவப்படும் போதோ இல்லை கிண்டல் பண்ணும் போதோ கெட்ட வார்த்தைகள் பேசுறது, ரொம்ப அசிங்கமாக ஆபாசமாலாம் பேசுறது வந்து பண்ணக்கூடாது. இதை நம்ம ஆதரிக்கலை, இதில் நமக்கு உடன்பாடும் கிடையாது. அதே மாதிரி தனிநபர் தாக்குதல் இதுவும் பண்ணக்கூடாது, இதையும் நம்ம ஆதரிக்கல, நமக்கு உடன்பாடு கிடையாது. ஆனால் அதே மாதிரி இவங்க கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ நிறைய பேர் வந்து தனிநபர் தாக்குதல் தான் பண்ணுறாங்கங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுலேயுமே நமக்கு உடன்பாடு கிடையாது. ஏன்னா நாம் பார்த்த வரைக்கும் மேக்ஸிமம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தனிநபர் தாக்குதல் பண்ணுறது இல்லை. மேபி ஒரு சில பேர் பண்ணலாம், அவங்கெல்லாம் வந்து திருத்திக்கணும், மாற்றிக்கணும். பட் மேக்ஸிமம் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு படம்னா அந்த படத்தை பற்றி தான் ஃபுல்லாக பேசுவாங்க. அந்த படத்தில் இருக்கக்கூடிய கதாபாத்திரங்களை பற்றி பேசுவாங்க, சீன்ஸை பற்றி பேசுவாங்க, நல்லா இல்லைனா நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க, கிரிஞ்சாக இருக்குன்னா கலாய்ப்பாங்க. இவங்க வைக்கக்கூடிய ஒரு பெரிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படம் பார்த்துட்டு வந்து ரிவ்யூ பண்ணுறவங்க எல்லாருமே நெகட்டிவிட்டியை தான் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க, படத்தில் இருக்கக்கூடிய குறைகளை மட்டுமே தான் எடுத்து பேசுகிறாங்க, வன்மத்தோடு செயல்படுறாங்க, இந்த மாதிரி பல வார்த்தைகளை வந்து யூஸ் பண்ணி பேசுகிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகிற ஒவ்வொரு படத்தையுமே ஆடியன்ஸ் படம் பார்த்துட்டு வரவங்க கழுவி ஊற்றுறாங்க, கிண்டல் பண்ணுறாங்க, கோவமாக திட்டுறாங்க, அசிங்கமாக பேசுகிறாங்க அப்படின்னா நீங்கள் சொல்கிறது கரெக்ட். எந்த ஒரு படம் வந்தாலும் ஆடியன்ஸ் வந்து அதை ஓடவே விட மாட்டாங்க அப்படின்னா நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரியாக இருக்கும், வன்மத்தோடு செயல்படுறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் எல்லா படத்துக்கும் ஆடியன்ஸ் வந்து ஒரே மாதிரி ரியாக்ட் பண்ணுறதே கிடையாது. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த வருஷம் ரிலீஸ் ஆன கங்குவா, இந்தியன் 2 இந்த படங்களை எக்ஸாம்பிளாக ஃப்ரண்ட்டில் எடுத்து வைக்கிறாங்க. இந்த படங்கள்லாம் பாருங்கள் நெகட்டிவ் விமர்சனம்னால தான் அடி வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வருஷத்திலேயே கங்குவாவும் இந்தியன் 2 மட்டும்தான் ரிலீஸ் ஆச்சா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. எத்தனையோ படங்கள் வந்து
வந்து ரிலீஸ் ஆச்சு. லப்பர் பந்து அப்படிங்கிற ஒரு படம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. லக்கி பாஸ்கர் நல்லா ஓடிட்டு இருக்கு. அமரன் வந்து பயங்கரமான ஒரு சக்ஸஸ் 300 கோடி வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. விஜய் சேதுபதியோடைய மகாராஜா 100 கோடி கலெக்ட் பண்ணிருக்கு. தியேட்டர்ல நல்லா ஓடி இருக்கு. அதே மாதிரி மஞ்சுமேல் பாய்ஸ் தமிழ்நாட்டில் மட்டுமே 50 கோடி கலெக்ட் பண்ணிருக்கு. ஸோ இத்தனை படங்களை மக்கள் வந்து வெல்கம் பண்ணி ரசிச்சு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி தான் இத்தனை பேர் போய் பார்த்து இவ்வளோ கலெக்ஷன் பண்ணிருக்கு. ஸோ எல்லா படங்களுக்கும் நெகட்டிவ் விமர்சனம் வரது கிடையாது. ஒரு சில படங்களுக்கு மட்டும் வருது அப்படின்னா அப்போ எந்த பக்கம் பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கே வந்து தெரிஞ்சிருக்கும். மொத்தமாக பழியை தூக்கி ஆடியன்ஸ் மேலே போடுறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஸோ இந்த ஒரு இஷ்யூ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.